நகர திமுக மற்றும் பேரூராட்சி சார்பில் நீர்மூர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் ஏழை எளியவர்கள் பயனடையும் வகையில் மில்லத் நகர் கூட்டுசாலை சந்திப்பில் நகர திமுக சார்பிலும் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பேரூராட்சி சார்பிலும் அமைக்கப்பட்டு இருந்த தண்ணீர் பந்தலை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி திறந்து வைத்து மோர், குளிர்பானம், தர்பூசணி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயலாளர் சம்பத், பேரூராட்சி மன்ற தலைவர் சாதிக் பாஷா, திமுக நகர செயலாளர் அன்பழகன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வேறு இடத்தில் கட்ட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர். ராணிக்கோட்டை மாவட்டம் ஆயர்பாடி கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் புதிதாக கட்டப்பட உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம கோவிலின் திருவிழா நாட்களில் பயன்படுத்தக்கூடிய பொது இடத்தில் கட்டப்பட இருப்பதால் கோவில் திருவிழாக்கள் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர். அதில் கோவில் திருவிழா நடத்தப்படும் இடத்தில் கட்டப்படவுள்ள புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வேறு இடத்தில் கட்ட வேண்டும் எனவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என தெரிவித்து கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர். கன்னியாகுமரியில் வெப்பத்தின் தாக்கத்தால் அன்னாசிப்பழம் விளைச்சல் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கிலோ 30 ரூபாய்க்கு விற்ற அன்னாசிப்பழம் நாகர்கோவில் சந்தைகளில் 80 ரூபாயாக உயர்ந்து விலை போகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி என மாவட்டம் முழுவதும் 5000 ஏக்கருக்கு மேல் அன்னாசிப்பழம் விவசாயம் நடந்து வருகிறது. குமரி மாவட்டத்தில் விளையும் அன்னாசிப்பழத்திற்கு டெல்லி, மும்பை, கேரளா, பெங்களூரு, சென்னை மற்றும் வளைகுடா நாடுகளில் அமோக வரவேற்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள கோடை வெயிலின் தாக்கத்தால் அன்னாசி பழத்தின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் என சந்தையில் விலைக்கு வந்த அன்னாசி பழம் தட்டுப்பாடு காரணமாக கிலோ 80 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். உற்பத்தி குறைவால் 10 டன் ஏற்றுமதி செய்ய வேண்டிய அன்னாசி பழம் தற்போது குமரி மாவட்டத்தில் இருந்து வெறும் 2 டன்னாக கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு வெப்பத்தை தணிக்கும் வகையில் மோர் வழங்கிய போக்குவரத்து காவல்துறையின் சேவையை பாராட்டி போக்குவரத்து காவலருக்கு கூலிங் கிளாஸ் வழங்கிய சமூக ஆர்வலர். காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கோடை வெப்பத்தை தவிர்க்கும் வகையில் சாலையில் வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. மூங்கில் மண்டபம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராஜு உள்ளிட்ட போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்களுக்கு மோர் வழங்கி வெப்பம் அதிகம் காணப்படுவதால் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டவும் அறிவுறுத்தினர். பொதுமக்களுக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் இலவச மோர் வழங்கப்படுவதைக் கண்டு மாநகராட்சி ஒப்பந்ததாரர் ஒருவர் போக்குவரத்து காவல்துறையின் சேவையை பாராட்டி போக்குவரத்து காவல்துறையினருக்கு உடனடியாக அருகில் இருந்த கண்ணாடி கடையிலிருந்து கூலிங் கிளாஸ் வாங்கி அனைவருக்கும் வழங்கி அவர்களது சேவையை பாராட்டினார். வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் தற்காத்துக் கொள்ள வேலூர் மாவட்ட அதிமுகவினர் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து தண்ணீர், மோர் மற்றும் இளநீர் பழங்கள் வழங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கோடை காலத்தில் முன்பாகவே 100 டிகிரியை தாண்டி வெயிலின் தாக்கம் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள தண்ணீர் பந்தலினை பொதுமக்கள் வந்து அதிக அளவில் செல்லும் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் வேலூர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு திறந்து வைத்து அதில் தண்ணீர், தர்பூசணி, மோர் என பொதுமக்களுக்கு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.